சார், நீங்க என் தம்பி சொன்னதை கேட்டீங்கல்ல. நான் இப்ப அந்த ஸ்டெல்லா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? முதல்ல உங்க தம்பியை நாங்க லீகலா விசாரிக்கணும். இப்ப நடந்தது ஜஸ்ட் என்கொயரி தான். எங்களுக்கு தெரியாம உங்க தம்பி எங்கேயும் போக கூடாது. அவரை வெளி ஆளுங்க யாரோ இங்க வந்து பார்க்கவும் கூடாது. ஓகே இன்ஸ்பெக்டர், நீங்க சொன்ன மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். 2 கான்ஸ்டபிள் இங்க விட்டுட்டு போறேன். அவரை நீங்க எப்ப டிஸ்சார்ஜ் பண்றீங்களோ அப்ப கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அவரை நாங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோம். நீங்க உங்க தம்பிக்காக ஒரு லாயரை பாருங்க. ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் என் ஃபேமிலி லாயர் கிட்ட பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே கான்ஸ்டபிள், கவனமா பாத்துக்கிறோம் சார். சரிங்க சார். சரவணன் மாமா தான் அந்த பணத்தை எடுக்கலன்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் எதுக்கு இந்த 2 போலீஸ் நிக்க வச்சுட்டு போயிருக்காங்க? இவ்வளவு நாள் ஒன்னா பிறந்து வளர்ந்த நீங்களே ஒருத்தர் நம்ப மாட்டேறீங்க. இதுல காணாம போனது 5 கோடி ரூபாய் பணம். அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க ரூல்ஸ் என்னவோ அதை பண்றாங்க. நம்ம சரவண மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சிட்டா போதும். நாம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இப்படிக்கா பயப்படாம இருக்க முடியும்? காணாம போனது 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 5 கோடி. எடுத்த பொண்ணு இவ்வளவு நேரம் சும்மாவா வச்சிருப்பா? அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க. சரவணன் தப்பு பண்ணலன்னு மட்டும் சொன்னா போதும், மற்றதெல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்க. ஒருவேளை அந்த பொண்ணை பத்தி எதுவுமே கண்டுபிடிக்க முடியலனா இப்ப மாமாவோட நிலைமை எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. நீ பயப்படாத தெய்வான. சரவணன் இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில எடுக்கணும் நான் பாத்துக்கிறேன். இவங்களை நம்பரமானு கொஞ்சம் பாத்துக்கோங்க அண்ணி. இதுதான் சாக்குன்னு சரவண மேல வீண் பழிய போட்டு ஜெயில தள்ள போறாங்க. உங்களுக்கு அவ்வளோ சந்தேகம் இருந்தா நீங்களே பொறுப்பை எடுத்து உங்க அண்ணன் பிரச்சனையில இருந்து வெளியில எடுங்க. நாங்க வேணா ஒதுங்கிறோம். மாமா சும்மா இருக்க மாட்டீங்க? அண்ணே, நீங்களும் அண்ணியும் சரவண மாமாவை எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து வெளியே எடுத்துருங்க. அக்காவை பார்த்தாலே பாவமா இருக்கு. நாங்க பாத்துக்கிறோம். நீயும் தெய்வானியும் வீட்டுக்கு போங்க. ஆமாமா, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் நைட்டு தங்குறோன்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்காரருக்கு கோவம் வந்துடும். அதனால் அண்ணனுக்காக மணிகண்டனே நைட் இங்கே இருக்க சொல்லு. தெய்வான, நாங்க டாக்டர் பார்த்து பேசிட்டு வரோம். நீங்க வீட்டுக்கு போங்க. தைரியமா இரு. சரவணனை நான் பாத்துக்கிறேன்.